இன்னைக்கு கவர்மெண்ட் எக்கனாமிக் சிஸ்டம்ஸா 2 மாடுகள வச்சு பார்க்க போறோம். தம்பி, உன்னோட பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட 1 மாடு கூட இல்ல. உன்னுடைய 2 மாட்டுல 1 மாட்ட உன் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட குடுத்தா, அவனுக்கு தேவையான பால அவன் உற்பத்தி பண்ணிப்பான். சரிங்க ஐயா. உங்க உதவிக்கு நன்றிங்க ஐயா. நான் ஏதோ பெருசா சாதனை பண்ணிட்டுதா என்ன பாராட்டினாங்க. இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவரு எங்க அண்ணன். தம்பி, உன்னோட 2 மாடு பொது உடைமை ஆகிருச்சு. அதனால நாங்க இந்த 2 மாடு மத்த விவசாயிகிட்டேருந்து வாங்குன மாட சேர்த்து மாட்டு பண்ண வைக்க போறோம். நீ வந்து பராமரிச்சுக்கலாம். உனக்கு தேவையான பால அப்பப்ப தருவோம். சரிங்க ஐயா. இந்தாங்களா, ஆளுக்கு 50 ரூபா. கோனார்கல்ல போய் சாப்பிட்டுக்குங்க. 50 50 50 50 பிடிங்க. கம்பெனிக்கு 50. தம்பி, உன்னோட 2 மாட்டையும் நாங்க எடுத்துக்கிறோம்ப்பா. என்னால கொடுக்க முடியாது ஐயா. உன்கிட்ட அனுமதி கேட்கலப்பா. இனி இந்த 2 மாடு அரசுக்கு சொந்தம். உனக்கு வேணுங்கிற பால காசு கொடுத்து வாங்கிக்கோ. 3 days later. எனக்கு கொஞ்சம் பால் வேணும் ஐயா. இந்தாப்பா, உனக்கு தேவையான பால். 100 ரூபா காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போ. தம்பி, உன்னோட 2 மாட்டையும் நாங்க எடுத்துக்கிறோம்ப்பா. என்னால கொடுக்க முடியாது ஐயா. இப்படி சொன்னா கேட்க மாட்டான். இவனுக்கு ஒரு பாயசத்தை போட்ட வேண்டியதான். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க. போங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.